எதிர்பார்த்து கொண்டிருந்த நூல் 101 நிகழ்வு தொடங்கவிருக்கிறது. இதன் முத்தாய்ப்பாக முதல் நிகழ்வாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தாமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்ற காவிய கம்பெனியின் கடவுள் வாழ்த்து பாடலோடு ஆரம்பிப்பதே பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். 101 நூல்கள் ஒரே மேடையில் என்பது இறையால் மட்டுமே சாத்தியம். பாண்டியன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலகட்டத்தில் சங்க பலவை புலவர்களுக்கு விரிந்து இடம் கொடுத்ததாக நாம் கேள்வியுற்றிருக்கின்றோம். அது மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரே மேடையில் 101 படைப்பாளிகளை இடமமைத்து கொடுத்திருக்கிறது இந்த மேடை. இந்த புலவர்களின் இந்த படைப்பாளிகளின் சிறு முயற்சி என்பது கம்பன் வால்மீகி ராமாயணத்தை கையில் எடுத்து படைக்கின்ற பொழுது ஒரு பார்க்கடலை ஒரு பூனை நக்கி குடிக்க ஒரு முயற்சியாக சொன்னார். அது போன்ற ஒரு முயற்சி தமிழ் என்னும் பார்க்கடலின் ஒரு சிறு துளியை பருக துடித்த 101 படைப்பாளிகளின் முயற்சி. எளிமையாக சொல்வதென்றால் வானின் மழைத்துளி அத்துணையும் கையில் பிடித்துவிட எத்தனைக்கும் ஒரு சிறு குழந்தையின் தவிப்பும் தத்தளிப்பும். அந்த சிறு துளிதான் இன்று சிறுகதையாக, கவிதையாக, கட்டுரையாக இந்த மேடையில். இனி இந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். தமிழ்தாய் வாழ்த்து. ஐம்பெரும் காப்பியம் அழகுறவணிந்து அறம்பொருள் இன்ப திருக்குறள் புனைந்து ஒம்பரை போட்டிடும் பதிகங்கள் இணைத்து உயர்ந்தாடும் தமிழ் தாய் சிறந்து எட்டு தொகையும் 10 பாட்டும் 7 வழி 5 வகை நிலத்தின் பகுப்பும் கட்டுக்கடங்கா மரமும் காதலும் கணிந்திட தந்தவள் எம் தமிழ் அன்னை. நாடக தமிழென இணைந்த முத்தமிழுடன் அறிவியல் கலந்து மயல் கொள் கணினி வழியிளம் புகுந்து மலரினும் இளையளாய் திகழ்பவள் தமிழால். ஆயிரம் மொழிகள் அவளிடை தோன்றினும் அழகுரு மகளாய் உலகிடை இருப்பாள். செய்மொழி தலைக்க சிரித்து மகிழ்ந்திடும் செந்தமிழ் தாயவள் சீருடன் சிறப்பழே. உச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள் காலத்தில் 101 படைப்பாளிகளின் 101 நூல்கள் அரங்கேற்றம் நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. இனிவரும் காலங்களில் கூட இதுபோன்ற நிகழ்வுகள் சாத்தியப்படுமா எனவும் தெரியவில்லை. தமிழ் இலக்கிய வரலாற்றில் இது சிறப்பிற்குரிய நிகழ்வு. இந்த சிறப்பிற்குரிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தல் என்பது கிடைத்தற்கரிய பேறு. வரவேற்புரை வழங்க கவிஞர் ஆதினி நாகராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவையோருக்கு என் முதற்கண் வணக்கம். நூல் 101 சுழியம் முச்சென கருதி 101 பாமாலைகளை உருவாக்கி ஒரே மேடையில் வெளிக்கொணர்ந்த கீதம் பதிப்பகத்தாருக்கும் கவிஞர்களை இனங்கண்டதுடன் கடந்த ஓராண்டு காலமாய் அவரவர் கவித்திறமைகளை ஊக்குவித்து இம்மேடை உருவாக அந்தாதியாய் வலம் வரும் பெருமதிப்பிற்குரிய கவிஞர் சேப்போ சிவராசன் அவர்களையும் கவிதை, இலக்கிய ஆய்வு, ஒப்பியல், மொழிபெயர்ப்பு என பல களங்களில் இயங்கி புறநானூறு புதிய பார்வை, புறநானூற்றின் புதிய வெளிச்சம், நூற்றாண்டுக்கு பின் புதுமை பித்தன், சிலப்பதிகாரம் ஆய்வுக்கோவை போன்ற பல பதிவுகளை வெளிக்கொணர்ந்திருக்கும் மற்றும் சங்க இலக்கிய செம்மல், ஒப்பிலக்கிய மாமணி, இலக்கிய மணி உள்ளிட்ட விருதுகளை பெற்றதுடன் சாகித்ய அகாதமி பொதுக்குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினருமான உயர் திரு ராமகுருநாதன் ஐயா அவர்களுக்கும் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர், கவிஞர், நாடக ஆசிரியர், கட்டுரையாளர், பத்திரிகை ஆசிரியர் என பல்துறை வல்லவரும்
சிறுகதைகள், கவிதைகள், நாடகங்கள், கட்டுரைகள், நாவல்கள் என எழுத்துலகின் அச்சாணியாய் வலம் வரும் பாரத ஸ்டேட் வங்கியில் பணிபுரிந்து கொண்டே கவியுலகில் தடம் பதித்தவரும், தமிழ் மலையாள படங்களில் பாடல் இயற்றியவரும், கவிதை உறவு என்னும் இலக்கிய அமைப்பின் தலைவருமாகவும் உள்ள பெரும் மதிப்பிற்குரிய கலைமாமணி திரு ஏற்காடு எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், திருவாளர் திருமூலர் சத்யா தியானபூமி ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை நிறுவனர் அவர்களையும், திருவாளர் காதலி மைந்தன் நிறுவனர் கண்ணதாசன் மன்றம் அறக்கட்டளை ஐயா அவர்களையும், முனைவர் வாகி சர்வோதய ராமேஸ்வரன் செய்தி வாசிப்பாளர் சன் தொலைக்காட்சி அவர்களையும் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனர் உலக சாதனையாளர் சே. வெங்கடேசன் அவர்களையும் காணும் யாவற்றிற்கும் உவமையேற்றி தமிழினை கவியால் நெருகூட்டும் கவிப்பெருந்தகைகளையும் சிறந்தாழ்ந்து கரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. திருவாளர் காவிரி மைந்தன் ஐயா அவர்களுக்கு நூலாடை போர்த்தப்படுகிறது. ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தினருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நூல் 101 அறிமுக உரை. சென்னை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் தன் சொந்த கையெழுத்தினால் தனது கவிதைகளுக்கு உயிர் கொடுத்து நூலாக்கியுள்ள சாதனையாளர் சி. ஞானப்பிரகாசம் அவர்களை நூல் அறிமுகை அளிக்க அன்புடன் அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம். இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். 101 எழுத்தாளர்கள், 101 கவிதை நூல்கள் இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்து இங்கு வெளியிடுவதற்கு எங்கள் வாய்ப்பினை தந்த கீதம் பப்ளிகேஷன் உரிமையாளருக்கும் சிவராசன் சாருக்கும் மற்ற ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மொத்தம் 101 நூல்கள் வெளியிடுறோம் இன்னைக்கு. இதை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனைக்கும் பார்வையிட இருக்கிறாங்க. ஸோ அதோட என்னுடைய கையெழுத்து பிரதியில் வெளியான நூலையும் உலக சாதனைக்காக அவங்க பார்வையிடுறாங்க. இதில் மொத்தம் 101 நூல்களில் 33 பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க, 68 ஆண் எழுத்தாளர்கள் இருக்காங்க. இது ஆக்சுவலாக இந்த மேடை கவிநானூறு அமைப்பு முதல் மேடை கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு 4வது மேடை. ஒவ்வொரு வருடமும் 250 கவிஞர்கள், 450 கவிஞர்கள் என ஒருங்கிணைத்து ஒவ்வொரு முறையும் ஒரு புத்தகமாக வெளியிட்டதை மாற்றி இப்பொழுது தனி புத்தகமாக 101 புத்தகங்கள் இந்த வெளியிடக்கூடிய அந்த வாய்ப்பினை எல்லோருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாருமே நம்ம எழுத்தாளர்கள் சார்பாக எல்லாருமே நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த 101 நூல்களில் பார்த்தீங்கன்னா 8 கட்டுரை நூல்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் சிறுகதை நூல்கள் ஒரு 13 இருக்குது, புதினம் என்ற வகையில் 5 நூல்கள், மரபு கவிதை என்ற வகையில் 5 நூல்கள், 3 நூல்கள், மருத்துவ நூல் 1, நாவல் 3, அதன் தவிர்த்து 68 கவிதை நூல்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து நூல்களும் இங்கே உலக சாதனைக்காக இந்த பின்புறம் இருக்கிற மேடையிலே பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சார்ந்த எழுத்தாளர்கள் இதில் இருக்கிறார்கள். எந்த மாவட்டத்திலும் இதில் விடுபட்டவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து மாவட்டங்களில் உள்ள எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு அயல்நாட்டை சார்ந்த தமிழ் எழுத்தாளரும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இதற்கு அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்கள் பேச வேண்டியிருப்பதால் எனது உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.